சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்க 20ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெறும் விழாவில் மதுரை பெங்களூரு வந்தே பாரத் சேவையையும் துவக்கி வைக்க ஏற்பாடு. 40 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வதால் என்ன பயன் என்று கேட்பவர்களுக்கு வெயிட் அண்ட் சீ என்று முதலமைச்சர் பதிலடி. மக்களவைத் தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி திமுக அரசு மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள திருப்திக்கு கிடைத்த வெற்றி என்று கோவையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பேச்சு. 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க. வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் சீ. இருநூற்று 40 இடங்களில் வென்றிருப்பது பாஜகவின் வெற்றி அல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் பாஜகவுக்கு பெரும்பான்மை ஏது என்றும் முதலமைச்சர் கேள்வி. ஏராளமான போலி செய்திகளை, பொய் செய்திகளை, அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவில் வாட்ஸ்அப்பில் பரப்புனாங்க. இவ்வளவு செஞ்சும் பாஜக வாங்கினது எவ்வளவு? 240 தான். இந்த 240 என்பது மோடியோட வெற்றி அல்ல, மோடியோட தோல்வி. அடுத்த தேர்தலுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்பதே புரியவில்லை. எல்லா வாக்குறுதிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றிவிட்டார். கோவை திமுக முப்பெரும் விழாவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. தென்னிந்திய மாநிலங்களில் பாஜகவால் காலூன்ற முடியாத ஒரே மண் தமிழ் மண் தான் என்று கோவை முப்பெரும் விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் பாஜகவால் தமிழகத்தில் வேரூன்ற முடியாது என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்தியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று புகழாரம். அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் போதை நபர் இயக்கிய பேருந்து கார் மற்றும் அசைவ கடையின் மீது மோதி விபத்து. தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தினுள் சாவியை பொருத்திவிட்டு உணவு அருந்த சென்றபோது நேரிட்ட பரபரப்பு. கூடலூரில் தனியார் மருத்துவமனை அருகில் நள்ளிரவில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு. உயிர் சேதம் ஏற்படும் முன்பு வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை. திருநெல்வேலியில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்து காதல் ஜோடிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அடைக்கலம் அளித்த விவகாரம். பெண்ணின் தாய் மற்றும் சகோதரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் உள்ள வழக்கறிஞர் காலில் விழுந்து கதறும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை உயர்த்திய கர்நாடக அரசு. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் வரை உயர்ந்தது. காஷ்மீரில் இருந்து பாரமுல்லா வரையிலான 119 கிலோமீட்டர் ரயில் பாதையின் நடுவே கட்டப்பட்டு வரும் உலகின் மிக உயரமான ரயில் பாலம். 117 அடி உயரமுள்ள பாலத்தின் பணிகள் முடிந்து போக்குவரத்து தொடங்கும் என தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.